வெல்கம் டு பிஜேபி விலாக்ஸ். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பருத்தித்துறையில் இருக்கக்கூடிய நகர்ப்பகுதியில் தான் நிற்கிறோம். நகர்ப்பகுதியிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தூரத்தில் வந்து ஒரு சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது. எனக்கு பின்னால் தெரியுது பாருங்க, இது சிவன் ஆலயம். இந்த சிவனாலயத்தை ஒட்டிய அல்லது அண்டிய பகுதியில் வந்து ஒரு தெருமுடி வந்து இருக்கு. தெருமுடி அப்படின்னு சொன்னால் வந்து என்னடா புதுசாக ஒரு பேர் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது தெருமுடி என்பது மிக பழமையாக இருக்கக்கூடிய ஒரு 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 தங்குமிடம் என்று சொல்லலாம். இது இப்போ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தி வந்து எங்களோட வீடுகளில் வந்து இருக்கும். வீட்டு சுவரில் வீட்டு வாசலோட வந்து ஒரு பகுதி ஒன்று இருக்கும். ஓய்வெடுக்கிறதுக்குரிய ஒரு பகுதியாக வந்து அந்த இடத்தை வந்து நான் பயன்படுத்திப்பேன். அது அதே போல வந்து இந்த இடம் வந்து பருத்தியில் வந்து ஒரு தனியான ஒரு அமைப்பு முறையாக வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் கட்டியிருக்கிறேன். இது வந்து இந்த சுப்பர் மடம், ஓட்டு மடத்தில் இருக்கக்கூடிய ஆறுகால் மடங்கள், நெல்லியரியில் இருக்கக்கூடியது, சங்கத்தானில் இருக்கக்கூடியது, பண்டத்திருப்பில் இருக்குது, அராளி வட்டுக்கோட்டை, இந்த பகுதியெல்லாம் வந்து ஒரு மடம் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அந்த மடத்தை ஒத்ததாக அல்லது அந்த மடத்தை போலவே வந்து அது வந்து தனித்தனியாக இருக்கும். இது வந்து என்னென்னா ஒரு வீதியை வந்து மடக்கி, ஒரு வீதியை உள்ளடக்கி வந்து இந்த தெருமுடி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது முடி இது தெருவோடு இருக்கிறபடியால் வந்து தெருமுடி என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த தெருமுடியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பழமையான ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, இந்த தூண்கள் வந்து 16 தூண்கள் வந்து இருக்குது. நிலமட்டத்திலிருந்து 2 அடி உயரத்தில் இது வந்து அந்த உயரம் வெள்ள நீரோ அல்லது ஏதோ ஒன்று பாதிப்பில்லாத வகையில் வந்து டக்குன்னு இருக்கிற மாதிரி வந்து 2 அடி உயரத்தில் இருக்கு. அதை விட வந்து இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 அடி நீளத்தை கொண்டிருக்கு. 16 தூண்கள் இருக்கு. இதில் இந்த சில தூண்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வெட்டுக்கள் வந்து இருக்கு. தமிழில் வந்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இதே இடத்துல வந்து தமிழ் வந்து இருக்கு. இதே இடத்துல வந்து தமிழ் கல்வெட்டுகள் வந்து இருக்கு. இதை வந்து நான் ஒரு முறையை பயன்படுத்தி அதை பார்க்கலாம். அதே போல வந்து இது இப்போ வந்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் தொல்லியல் துறை திணைக்களம் தான் இந்த இடத்தை வந்து பாதுகாத்து கொண்டு வருது. இது வந்து வெண் சுண்ணக்கல் என்று சொல்லக்கூடிய ஒன்றால வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தை பொறுத்தவரையில் வந்து இது வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து பயணம் போய்க்குள்ள வந்து மாட்டு வண்டிகள் அல்லது கால்நடைகள், அதாவது கால்நடையாக வந்து, அதாவது கால்நடை என்பது வந்து நடந்து செல்லக்கூடிய வகையில வந்து இந்த பயணங்கள் வந்து இருக்கும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய்க்கு வந்து வெயில் வெப்புகள் காரணமாக வந்து என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் தொடர்ந்து பயணிக்க முடியாது. அதனால வந்து ஒரு இடத்துல தங்கியிருப்பதற்காக வந்து இந்த இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கிணத்தடி, அதாவது துளாயிரு இடத்துல வந்து ஒரு சுமைதாங்கி இருந்திருக்கிறது, அவுனிச்சிக்கல் இருந்திருக்கிறது, இப்படி பல்வேறுபட்ட அமைப்புகள் இருந்திருந்தாலும் தற்போது வந்து இந்த தெருமுடி மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இருக்கு. அதே போல வந்து இந்த இடத்தை வந்து இடிச்சு அழிக்கிறதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து முயற்சித்தாங்க. அதாவது வந்து இந்த வீதி வந்து அபிவிருத்தி செய்ய வந்து அதை இடிச்சு அழிக்கிறதுக்கு வந்து முயற்சித்ததாகவும், அதன் பின்னர் வந்து அது பயனளிக்க முடியாது அல்லது வந்து தோல்விவிட்டதாக வந்து வரலாற்று வந்து சொல்லப்படுறாங்க. சொல்லுங்க ஐயா. 200 வருஷம் பெரும் இந்த மடம் ஆரம்பிச்சு. மற்றது இது அந்த காலத்துல மாட்டு வண்டில் பயணங்கள் தானே. அப்ப பாரதனம் இதுல இருந்து களைப்பு ஆறி இருந்து போறதுக்காக கட்டப்பட்ட மடம். மற்றது இதுல ஒவ்வொரு தூண்லையும் பழைய அந்த ஒவ்வொரு ஆக்கள் பேர்களும் கிடக்கு. ஆனா அது கேம்பஸ்ல போனா பார்க்கலாம்.
நல்ல தெளிவாக அவங்கள எடுத்து வச்சுக்கிறாங்க. மற்றபடி அதில் ஒரு கிணத்துக்கிட்ட ஒரு தூண் ஒன்று இருந்தது, சுமைதாங்கி என்று சொல்லி. அது என்னென்றால் முந்தியெல்லாம் கடகத்தில் தான் கொண்டு தலையில் சுமந்து கொண்டு போகிறவியல். அந்த சுமைதாங்கியில் முந்தைய ஆக்கள் உதவியல் இல்லை தானே. சுமைதாங்கியில் அந்த கொண்டு வர கடகத்தை அதில் அரைக்கி வச்சுட்டு தண்ணி அள்ளி குடிச்சிட்டு அப்புறம் தாங்களே அரைக்கி எடுத்து கொண்டு போகிறது. அதே இடத்த வந்து ஆவரஞ்சி கல்லும் அது ஒன்று இருந்திருக்கா. அதெல்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் களவு போட்டுது. அது என்ன களவு போயிட்டு தான் அல்லது வந்து இயற்கையால் வந்து அது இருந்தது. அது இப்போ மாதனைக்கு கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையே தெரியல. இதில் கிடந்ததா காணையில். அந்த காலத்தில் மாட்டு வண்டி பயணம் உண்டபடியாக சென்னை தங்கி போகிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. ஆனால் இது ஒன்று தான் இப்போ தச்சமே அழியாமல் இருக்கு. இல்லை, இந்த கோயில் இப்போ இந்த மடத்தை வந்து அபிவிருத்தி என்ற பேரில் வந்து இது தொல்பொருளுக்கு சொந்தமானது. இது கோயிலுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, இது அரசாங்கத்துக்கு. இல்லை, இதை வந்து முதல் வந்து இந்த இடித்தளிக்கிறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா ஒரு கூப்பன்ல வந்து படித்தேன் நான். இடித்தளிக்கிறதுக்கு வந்து முயற்சி ஏதாவது வந்து தோல்வி அடைஞ்சு போனதா வந்து ஒரு அப்படி இல்லை. ஆனால் இது 2-3 தரம் லொரியல் இடித்து சேதமானது. ஆனால் அவையில தூக்கி சிறை செய்தது. ஏன்னா இது அரசாங்க லொரி இடிச்ச வந்து அப்போ கொஞ்சம் பதிவு லொரி உயரம் கூடினதால வந்த இது இப்போ கொஞ்சம் உயர்த்தி திருப்ப கொஞ்சம் உயர்த்தியெல்லாம் இதாண்டி புதுப்பிச்சிருக்கணும். இது சுவிஸ் ஒன்றியம் தான் செய்தது. ஓகே. இப்போ இதில் இப்போ பொதுவாக வந்து நாளொன்றுக்கு வந்து எவ்வளோ பேர் இப்பத்திய சூழ்நிலை வந்து தங்கி போகிறது பெருசா இல்லை. ஆனால் வந்து இது ஒன்று இருக்கிறோடைய தான் ஜனத்துக்கு ஆறுதலாக இருக்கு. வேற ஒரு இடம் இப்படி ஒரு மடம் இல்லை. இந்த மடத்தடிண்டு சாரி அடிக்கி கொஞ்சம் தள்ளி ஒன்று இருந்தது, அதெல்லாம் அழிஞ்சு போட்டுது. யாழ்ப்பாணம் ஒன்று நல்லூர் அடியில் இருந்தது, அதுகளும் இல்லை. இப்போ இது ஒன்றே ஒன்று தான் கருத்துறையில் இருக்கு. ஓகே, நன்றியா. நன்றியா. இந்த கட்டடத்தினுடைய அமைப்பை பொறுத்தவரையில் வந்து இது வந்து திராவிட முறைப்பாணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாணி முறையில், அதாவது கோயில்களில் இருக்கக்கூடிய முறையில் வந்து இந்த தூண்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் வந்து அமைப்பதற்கு யார் யார் உதவினார்களோ அவர்களுடைய பெயர்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து பொறிக்கப்படுறது. இது நாங்கள் வாசிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. ஸ்ரீகம் இல்லை இருவாள் என்று ஒன்று இருக்கு. கடையில் ஐயா இல்லை, டவுனுக்கு போயிட்டேன். அதேபோல் வந்து இதில் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இது மாணிக்கமா வீரமாணிக்கம். கல்லில வீரமாணிக்கம் இருக்கிற இது கிட்டத்தட்ட 100-150% வெள்ளாறு சொல்லுது. ஐயா ஒரு ஆள் 150-200% பண்றார். நான் இப்ப இதை சொல்றது 100க்கு மேல என்று சொல்லிவிடாம சோழிகள். இது வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத வகையில் வந்து இதனுடைய அந்த விளக்கு அமைப்புகள், இது இருக்கக்கூடிய நந்தி அமைப்பு எல்லாமே வந்து இருக்கு. சென்னையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா?
அடிக்கடி வந்து போகிறீங்களா இந்த இடத்துக்கு? நடுவே இங்கே வருவோம். ஆ நடுவே இங்கே இருப்போம். நாளைக்கு வள்ளியூரத்தில் சந்திக்கலாம். ஆ வள்ளியூரம் மாறினீங்களா? ஓ சுவாமியோட சொந்த இடம் இது? நான் சொந்த இடம் குருநாயகலை. குருநாகலை. அங்கே நீங்கள் என்ன யாத்திரை வந்தீங்களா அல்லது? நான் 18 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஆ 18 வருஷம் யாழ்ப்பாணம் வந்து. 2 வருஷமாக யாழ்ப்பாணம் தான் இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இதான் வந்து துலா வந்து பண்டைய நாளையில் வந்து இந்த அதிகமாக வந்து கிணறுகளில் வந்து அதிக அளவான நீரை வந்து எடுக்கிறதுக்காக வந்து இந்த துலா பயன்படுத்தப்பட்டது. இந்த பட்டை இந்த முந்தி வந்து பட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாளி மாதிரி அமைப்பு தான் பயன்படுத்தினவை. அது என்னதுக்காண்டு சொன்னா பட்டை வந்து முந்தி வந்து இந்த இரும்பு வாளியல் இப்போ இரும்பு வாளியை பயன்படுத்துகிற மாதிரி முந்தி வந்து இரும்பு வாளியல் இல்லை. அதில் வந்து ஓலையால் நேரால் பின்னப்பட்ட அந்த பட்டையை பயன்படுத்த நீர் வந்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தினவை. இது வந்து இப்போ இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கருத்துறை எலோரத்தில் இருக்குது. இப்போவுமே வந்து பாவனையில் இருக்குது. பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்து ஒரு மெல்லி அமைப்பில் இருக்கும், பின்னால் வந்து பேரமாக இருக்கும். என்னதுக்காண்டால் வாளியை தூக்குறதுக்கு ஈஸியாக வந்து பின்பக்கம் பேரம் அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து முந்தைய அந்த ரக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து துலா வந்து மிதிக்கிறவர். துலா மிதிக்கிறதுக்கு சொல்லி இப்போ ஒரு வயலுக்கு வந்து நீர் வந்து எடுக்கிறதுக்கு அல்ல ரக்கிறதுக்கு போயினோம்னு சொன்னால் அங்கே வந்து 3 பேர் போவினோம். ஏன்னா 2 பேர் வந்து இதில் துலா மிதிக்கிறதுக்காக வந்து போவினோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு இந்த சைடில் வந்து 2 பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசதி இருக்கணும். இங்கே இல்லை, அது அழிவடைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தை அது இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அது பயன்பாடில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தெரியும். ஒரு சுவாமியால் வந்து ஆடுற இதான் வந்து பின்பக்கம் வந்து ஏன் என்றால் அந்த தண்ணி வைக்கும்போது வந்து இருக்கிறதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி வந்து புனரம் செய்யப்பட்டது. இது வந்து நேரில் பார்க்க தெரியலை, கேமராவில் இந்த எடுக்க வந்து அப்படியே தெரியுது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீர் ரச்சு இந்த வாய்க்கால் ஊடாக வந்து போய் இந்த தொட்டியில் வந்து ரம்பும். இது வந்து உண்மையிலே வந்து இந்த தொட்டி என்னத்துக்கு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் இது வந்து இந்த ஆடு மாடுகள் உட்பட விலங்குகள் வந்து நீர் அருந்துவதற்காக வந்து இது வந்து அமைக்கப்பட்டிருந்தது. இதில் வந்து ஆவுரஞ்சிக்கல் வந்து இருந்தது. அதாவது ஆவுரஞ்சி என்று சொன்னால் இந்த விலங்குகள் வந்து உறைஞ்சுவதற்கு, அதாவது மேய்ச்சலை முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு உடலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளை வந்து போக்குவதற்காக வந்து அதில் உறைஞ்சுவதற்காக இதில் ஒரு இடத்துல வந்து ஆவுரஞ்சிக்கல் வந்து இருந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கிற இந்த டைமில் வந்து இதில் இல்லை, அதில் உண்மையில் இருந்திருக்கணும், இப்போ இல்லை. அது என்ன, அது ஏதோ ஒரு வகையில் சேதமடைஞ்சிருக்கலாம் என்று நாங்கள் இந்த சேனலில் பதிவு செய்கிறோம். அல்லது வந்து யாராவது பேத்து கொண்டு போனாங்களா என்ற விஷயம் தெரியல. ஓகே, இப்போ இந்த இடத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு மிக முக்கியமாக பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து குமிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமுடி மகடம் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. திருமுடி மகடத்தை வந்து துலாக் கிணறு வந்து இன்றைக்குமே வந்து பல்வேறு இடங்களில் வந்து பயன்பாடில் இல்லாத ஒரு இடம் வந்து துலாக் கிணறு. அதே போல் வந்து கோயிலில் கிடக்கு அது கனலமாக பயன்பாடில் இல்லை, இப்போ மீண்டும் வந்து பயன்பாடில் வந்திருக்கு. அதே போல் வந்து சுமை தாங்கி என்று சொல்லப்படக்கூடிய பாரங்களை தாங்குவதற்கான ஒரு, அதாவது தலையிலே சுமந்து கொண்டு பிறக்கக்கூடிய பொருட்களை வந்து
பொருட்களை வைத்து கொண்டு வரக்கூடியவர்கள் வந்து அதில் வைத்து விட்டு மீண்டும் அதை தூக்கி கொண்டு போவதற்கான வசதி இருந்தது. அது இப்போ வந்து அழிவடைந்து விட்டது. அதே போல் வந்து அதிகமாக வந்து மாட்டு வண்டில் பயன்பாடு இருந்தபடியாலும் வந்து மந்தைகள் மாடுகள் ஆடுகள் வளர்ப்பு அதிகமாக இருந்தபடினாலும் வந்து நீர் அருந்துவதற்காக வந்து பயன்படுத்தப்பட்ட தொட்டிகள் வந்து இப்போவுமே இருக்கு. அதனை அங்கி வந்து இப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த கடித்தன்மை வந்து போக்குவதற்காக வந்து உறிஞ்சுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஆவுரஞ்சி கல் வந்து இருந்தது. இப்போ ஆவரஞ்சி கல் வந்து திருடப்பட்டு விட்டதாக வந்து ஒரு ஐயா வந்து சொல்லியிருக்க. யாரோ ஒரு ஆள் அது இன்னொரு கருங்கற்பாறை அல்லது சுண்ணாம்புகள் என்பதில் வந்து அது திருடி சென்றிருக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுபோல் வந்து இதில் வந்து எல்லா வசதியுமே வந்து உள்ளடக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இந்த இடம் வந்து பார்க்கப்படுறது. இன்றுமே வந்து வரலாற்றில் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்கிறது திருமுடியும் படம்னு சொல்லி. ஓகே, நான் வந்து இதோடு வந்து இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம். மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் KM புத்தகன்.